put his hand on me. And can you imagine how much of brainwash would he have done to all the people who have been following him for 10, 20 over years? When it happened to me, I totally froze. I didn't know what to do. And I just, it was, it's a very undescribable feeling that you just don't know what to do. நிறைய குழந்தைங்க இப்ப வந்து வெளியில சொல்றாங்க, ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வேரியபிளா இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸே வந்து அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க. வெரி அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதே தே கோ இன் டு அ ஸ்டேஜ் ஆஃப் டினையல். இல்ல நம்ம குழந்தைக்கு இப்படி எல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டினையல் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. பட் என்னன்னா, அன்னைக்கு அப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், தே மைட் பி செட்டில் டவுன் வித் ஃபேமிலி, தே வில் ஹேவ் சம் சில்ட்ரன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்ப இதை நம்ம வெளியில சொல்லி ஏன் திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் இந்த பீஸ் ஆஃப் மைண்டாவது நமக்கு இருக்கட்டும், இந்த விஷயம் நம்மளோட போயிடட்டும், நம்மளோட புதஞ்சு போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ ஒரு நித்யானந்தா வந்து இவ்வளவு தைரியமா எங்கேயோ ஒரு தீவுல உட்காந்துக்கிட்டு தினமும் லைவ் அந்த ஆளு ஒண்ணு போடுறான் அப்படின்னா, அப்போ ஆனாலும் அந்த ஆளு வந்து எங்க இருக்கான்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா, that is pure humbug. You think the union government doesn't know where Nityananda is? நீங்க கேட்டீங்க இவங்களுக்குலாம் அந்த பயம் இருக்காதா அப்படின்னு. முதல் தடவை ஒரு தப்பு பண்ணும்போது தான் நமக்கு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே நம்ம திரும்ப ரிப்பீட் ஆஃபெண்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அது யூ லேர்ன், யூ நோ, பை யுவர் கிரைம்ஸ் ஆல்சோ யூ லேர்ன் டு பெர்ஃபெக்ட் யுவர் கிரைம் ஆல்சோ. அவர் 1000 பேரை கொலை பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா அவர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு ஒரு டிவோட்டி வந்து பிராங்கா வெளியில வந்து பேசுறாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து தே ஆர் அபவ் ஆல் ஈவில், தே ஆர் அபவ் ஆல் ராங் அப்படிங்கிற மாதிரி இந்த பீப்புள் ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க பாருங்க. மை பாடி இஸ் மை பொசெஷன், இது மேல யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, நான் பர்மிஷன் கொடுத்தாலொழிய யாருக்குமே இதுல ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி வளர்க்கும் பொழுது டெஃபினட்டா இந்த மாதிரி அபியூஸ்க்கு வந்து நிறைய குழந்தைங்க ஆளாக மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம், அதை தாண்டி தான் மற்றவங்க எல்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃப்ரேமுக்கு எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா வரணும். ஹிந்து ரிலிஜன்ல தான் சொல்றாங்க, கடவுள் வந்து தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நடுவுல எதுக்கு இந்த மாதிரி காட்மேன் மாதிரி ஒரு புரோக்கர் தேவை? கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை, ஒரு குருட்டு தைரியத்தை நம்மளே ஊட்டி விட்டுறோம். அதை நம்ம குறைச்சிக்கிட்டாலே இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கி போயிடுவாங்க. வணக்கம். சிவசங்கர் பாபா பத்தின பல விஷயங்களை பாதிக்கப்பட்ட பெண்களை முன் வந்து நேரடியாக பேச தொடங்கிவிட்டார்கள். இதே பாணியில் 3 நாட்களுக்கு முன் மலேசியாவை சார்ந்த ஒரு பெண்மணி, இதே சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவி தன்னுடைய கதையை, தன்னுடைய பக்கத்தை எடுத்து வைத்திருந்தார். அந்த பதிவு மிகவும் இமோஷனலாக இருந்த காரணத்தால் அவரால் பல விஷயங்களை எடுத்து வைக்க முடியவில்லை. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அதே பெண் எங்களுடன் இணைந்திருக்கிறார், தன் பக்கத்தை இன்னும் ஆழமாக எடுத்து வைக்கிறதற்காக. இவர் மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான பெண் டாக்டர் ஷர்மிளா அவர்கள், ஒரு ஜெனரல் பிசிஷியன் மற்றும் சைக்காலஜிஸ்ட். தன்னுடைய நடிப்பு திறமையால் தமிழகத்தில் இருக்கும் பல பெண்களுடைய மனதில் தன்னுடைய இடத்தை ஆழமாக பதித்த ஒரு நபர். ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலிருந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்க இருக்கிறார் என்ற தன் பக்கத்தை எடுத்து வைக்க முன் வந்திருக்கிறார். இந்த 2 நபர்களுடன் இணைந்து இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணக்கம் மேம். வணக்கம் ராகுல். வணக்கம். How are you? Hello. Hi. How are you doing today? Very good. Thank you. Excellent. How are you? I'm absolutely. Last time when we were speaking, I think few of the things which you wanted to talk to us and which you couldn't because you were very emotional that day. So you can continue from there and we'll take from there to Dr. Sharmila ma'am. Sure. So sorry about being so emotional the last time. Because this has come out after so many years, that I've kept it inside me for so many years. So when finally I got to tell my side of the story, it was very emotional for me, and I wasn't in the right. It was too emotional. I wasn't in the right mind to be able to continue and tell you more about it. So after the interview, I actually had a very massive headache that I had to go and take a nap. So that's how much this whole thing has affected me. So what I wanted to highlight to you was how much of brainwashing that's going on in that school. I only joined for 1 year, and imagine in that 1 year, within that few months I was there, I was totally brainwashed. I was totally believing that this guy is it's a fatherly figure to me who will protect me
and who will do the right thing for me, who will never harm me. And end up, this guy is the one who broke the trust and put his hand on me. And can you imagine how much of brainwash would he have done to all the people who have been following him for 10, 20 over years? So I guess this is why even now you can't shake them. Like they are totally not believing that this is what he has done and still supporting him until today. And Raul, I was in the school when I was 17, 18 years old. And I believe I was the oldest student there, because even I was in plus one, even the plus two students were 1 year or 2 year younger than me. So even at that, because I finished my secondary school back in Malaysia, only then after that I joined India. So even at that 17, 18 years old age, when it happened to me, totally froze. I didn't know what to do. And I just, it was, it's a very undescribable feeling that you just don't know what to do. Because you put this person in such a high place, and when someone break your trust like that and used your innocence, misuse your innocence, you kind of don't know how to react. So even after this thing happened, I know that I had to avoid him whatsoever. I don't want this to happen again uh, to me. So in my head, I already had this whole plan of, if he called me again, I'm going to probably get another girl to follow me there, because I know he's not going to do that to me in front of someone else, and this kind of thing. And I was thinking, like, how am I going to tell? Who am I going to tell? Because the whole campus, Raul, worship him like a god. So if you tell someone, will they really be on your side, or will they turn the whole story against you? So I was so afraid to tell anybody. And so after, even without me knowing, in that the balance of the year I was there, I actually started to believe him again. That I was thinking, okay, maybe I should forgive him or something like that. So I slowly started to listen to him, follow his satsang. Like, my hatred towards him was going away. So I didn't know why, but I just thought maybe he did it in accidentally do it, and he got my trust again. But this thing didn't happen to me the second time. It's just that I just started believing him. So after coming out from the campus, only after that I kind of realized the extent of what has happened to me. And I was very angry, but then at the same time, I thought I should heal. So I should forgive this guy. And I tried my very best. And then after a few years, after I came out from the campus, one of the devotee contacted me saying that he was going to come to Melbourne for a tour. So they asked me to join. So I thought this probably would be a good time for me to make peace with my feeling, to like forgive him and go and see him and just get it done with. So I went and we had a day tour. So we went around Melbourne with all other devotees. And then at night, they had a speech in a temple, in a Murugan temple. So during the speech, he told the crowd that he has a school back in India and everything. And then I was one of the students there. So he called me up to speak in front of the crowd. And I went up there. I took the mic, but I didn't know what to say. And I just started crying. There was no one word that came out from my mouth. I just started crying in front of everybody, because what atrocity he had to call me up and ask me to talk so highly of him, and so good things about him, and my so-called good experience in that place, despite him doing such uh, monstrous thing to me. So it was just very barbaric of him to actually ask me to come up and speak about how great he is. So that was when that was the time that was the time I actually put my foot down, and I mean, I started crying, and then he said, okay, go back and sit and go back to your place. And that was the turning point of my view of him. So from that moment onwards, I knew that if ever this thing has to come out one day to expose him, I will be definitely the one
to tell my part of the story, and I will definitely fight for our rights. ஸோ பிரேவ் ஆஃப் யூ மேம். ஏன்னா ஷர்மிளா மேம், இப்போ உங்கள்கிட்ட மேம், நீங்கள் இவங்க பேசினதை கேட்டீங்க, இவங்களுடைய பழைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு பெண், நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, இன்ஃபேக்ட் யுவர் அ சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிலையில் பீங் அ மதர், பீங் அ யூனோ அ வெரி சோஷியலி இம்பேக்ட்ஃபுல் பர்சன், உங்கள் போன்ற பெண்கள், ரைட், இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன எடுத்துக்காட்ட விரும்புகிறீங்க? இல்லை இந்த மாதிரி பெண்கள், இதெல்லாம் நடந்த பின் கூட ஒரு தயக்கம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட சொன்னால் தப்பாயிருமா, அம்மா கிட்ட போனால் தப்பாயிருமா, சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டயாச்சும் போய் சொல்லி தன்னுடைய மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நபர்களை இமீடியட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்கிற நம்பிக்கையே இவங்கள்ட்ட வரமாட்டேங்குது. ஸ்கூல் நிர்வாகம் கூட இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் தவறாக நடந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வரலாம், தைரியமாக வரலாம், உங்களுடைய நடந்த விஷயங்கள் எடுத்து வைக்கலாம்ங்கிற விஷயம் எதுக்காக சொசைட்டியில் இன்னும் தவறாக பார்க்கப்படுது? ஒரு பெண்ணுடன் நடந்தால் அது தவறு, ஆணுடன் நடந்தால் அது பிரச்சனையே இல்லைங்கிற அந்த பிம்பம் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கு மேம்? பிஃபோர் வி கெட் இன் டு தட், ராகுல், அவங்க பேசுனதுல 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹர் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த இன்சிடென்ட்டை வந்து லாஸ்ட் இன்டர்வியூல நான் ரீகால் பண்ணோன்னே ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு நான் ஆளானேன், அதுல இருந்து ரிலீவ் ஆகி வர்றதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல வந்து மறைஞ்சு போயிடும், காலப்போக்குல நம்ம கோப் பண்ணிடுவோம், இல்ல நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டா கூட நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, we will cope with it, they will cope with it, காலப்போக்குல மறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் what she said is a standing example in almost all the cases. இது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதுக்கான ஒரு சரியான ஒரு அவுட்லெட் இல்லாம, அதை வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு க்ளோஷர் இல்லைன்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து இட் will affect them physically and psychologically over a long period of time, irrespective of their age. The duration of the abuse வந்து it doesn't matter. over a long period of time கூட இந்த abuse ஓட after effects வந்து கண்டிப்பா இருக்கும். நம்பர் 2, she said, நான் வந்து 17 இல்ல 18 இயர்ஸ் இருக்கும்பொழுது எனக்கு இது நடந்தது, ஆனா அப்பவே எனக்கு அதை ப்ராசஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இமேஜின் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா அதை அவங்களால எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும்? வயசுக்கு மீறின ஒரு அனுபவம் இது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணவும் முடியாது, அதை எப்படி வெளியில சொல்றதும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியாது. அதை குள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ஒரு கில்ட், அந்த ஷேமை வந்து மனசுக்குள்ளேயே இவ்வளவு வருஷம் வச்சு அதை போட்டு போட்டு மன உளைச்சல் ஆகும்போது கண்டிப்பா அது வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த 2 விஷயம் வந்து அவங்க பேசும்பொழுது எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா தெரிஞ்சுது. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு a lot of children these days. இப்போ எஸ்பெஷலி இந்த பாபா கேஸ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய குழந்தைங்க இப்ப வந்து வெளியில சொல்றாங்க, ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வேரியபிளா இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸே வந்து அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க. வெரி அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதே they go into a stage of denial. இல்ல நம்ம குழந்தைக்கு இப்படி எல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டினையல் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இல்லைன்னா அந்த குழந்தை சொல்ற ஒரு விஷயத்தோடைய கிரெடிபிலிட்டியே வந்து அண்டர்மைன் பண்ணிடுறாங்க. இல்ல நீ ஏதோ இமேஜின் பண்ணிக்கிற, நீ ஏதோ கற்பனையில சொல்ற அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. சோ முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து குழந்தைங்க வந்து சொல்லும் பொழுது அதை ஃபர்ஸ்ட் காது கொடுத்து பொறுமையா கேட்கணும். இதுல வந்து the validity of the accusation, இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, இல்ல இது பொய்யா, இல்ல இது வந்து நம்ம எப்படி டீல் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இட் கம்ஸ் நெக்ஸ்ட். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோங்கிறதெல்லாம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து பொறுமையா காது கொடுத்து அந்த குழந்தைங்க சொல்றதை வந்து கேட்கணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவசரப்பட்டு you should not jump to conclusions. I think they should be very patient in handling the children. அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்ண தவறிடுறாங்க அன்பார்ச்சுனேட்லி. அது இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பாபாக்களுடைய அந்த ஒரு கல்ட்டுல போய் அந்த பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆயிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸே வந்து இந்த ஆசிரமத்துல வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க, இல்ல ரெகுலரா அவரோட சத் சங்க அட்டென்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் மேல ஒரு இந்த மாதிரி புகார்கள் வரும்போது நிறைய பேர் அவரை டிஃபெண்ட் பண்ண வராங்க. இங்க என்ன ஆயிடுது, இட் இஸ் அ குவெஸ்டன் ஆஃப் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது மறைஞ்சு போய் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி, அவர் இவ்வளவு நாள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரு, சோ பதிலுக்கு நாங்க அவரை ப்ரொடெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் அ குவெஸ்டன் ஆஃப் வாட் ஹி டிட் வாஸ் ரைட் ஆர் ராங். அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்து
இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்துருது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க ஜென்ரலா இந்த காட்மென், இந்த சோ கால்ட் காட்மெனுடைய மோடஸ் ஆப்பராண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னாலே அது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் ஆஃப் பிரெயின் வாஷிங் தீஸ் ஃபாலோவர்ஸ். பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பிசிக்கலாவும் சரி, அவங்களோட பிசிக்கல் இது, அவங்களோட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், அவங்களுடைய சோசியல் என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து முடக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து முடக்கி போட்டுறாங்க. ஓஷோவோட ஆசிரமத்து வாசல்ல ஜென்ரலா they will say there was a board, please leave your mind here along with your slippers அப்படின்னு போட்டிருப்பாரு அவரு. என்னன்னா அவங்களுடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாபாஸ், சோ கால்டு காட்மென், ஃபேக் காட்மெனுடைய மோடஸ் ஆப்பராண்டியே அவங்க மூளைய, அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை நீங்க பிளண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து அதை மழுங்கடிச்சு அதை டோட்டலா நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வாட் இஸ் ஃபிக்ஷன் அண்ட் வாட் இஸ் ரியல், வாட் இஸ் ரேஷனல் அண்ட் வாட் இஸ் இல்லாஜிக்கல் அப்படிங்கிறதுல இட்ஸ் அ வெரி ஃபைன் லைன். அப்ப அந்த ஃபைன் லைன் வந்து மறைஞ்சு போயிடுது. அந்த திங்கிங் கெப்பாசிட்டியை பல பேர் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்மெனுடைய டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாபா, மா, குரு இப்படி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே என்ன தெரியுமா, மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். சோ இந்த மாதிரி ஒரு அப்பா, அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல ஒரு அடைமொழியை கூட சேர்த்துக்கும் பொழுது நம்ம எல்லாருமே அவங்கள வந்து ஒரு ஸ்டெப் மேல வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் ஃபாலோவர்ஸ். அப்ப என்ன ஆயிடுது, கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் இவங்களை நம்ம வச்சுட்டோம்னா, இவங்க வந்து பண்றது எல்லாமே வந்து ரைட் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் ஆயிடுறோம். காட் கேன் டூ நோ ராங் அப்படிங்கிற மாதிரி, திஸ் மேன் இஸ் மை காட், சோ ஹி இஸ் பியாண்ட் ஆல் ராங் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் ஆயிடுறாங்க. அததான் அவங்க இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, அவங்க கடைசியா பேசும்போது சொன்னாங்க, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஈவன் ஆஃப்டர் மை அபியூஸ் நான் வந்து ஸ்லோவா அவரை திரும்ப நம்ப ஆரம்பிச்சேன். அவரோட சத்சங்குக்கு போகும்போது அவர் மேல தப்பு இல்லையோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சதுன்னு எனக்கு சொல்றாங்க. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் பிரெயின் வாஷிங் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்ற தப்பெல்லாம் கூட இந்த விக்டிம்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இதுதான் போட்டிருக்கு, திஸ் இஸ் த பாத் டு நிர்வாணா, திஸ் இஸ் த பாத் டு ஸ்பிரிச்சுவல் மோக்ஷா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாங்க. சோ அங்க வந்து இந்த ரீசனிங் கெப்பாசிட்டியை டோட்டலா இவங்க பிளண்ட் பண்ணிடுறதுனால நிறைய பேர் வந்து வெளியில வந்து சொல்றதுக்கே வந்து தயங்குறாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கை அவங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த they start realizing that what they have gone through is wrong. பட் என்னன்னா அன்னைக்கு அப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், they might be settled down with a family, they will have some children, responsibilities. சோ அப்படி இருக்கும்பொழுது இப்ப இதை நம்ம வெளியில சொல்லி ஏன் திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் இந்த பீஸ் ஆஃப் மைண்டாவது நமக்கு இருக்கட்டும், இந்த விஷயம் நம்மளோட போயிடட்டும், நம்மளோட புதஞ்சு போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இதனாலேயே நிறைய விஷயங்கள் இப்ப இந்த பாபா விஷயத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் வெளியில வராத விஷயங்கள் இப்போ ஸ்லோவா வெளியில வருது அப்படிங்கிறதுக்கே இட் மீன்ஸ் தட் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பீன் கீப்பிங் இட் இன்சைட். சோ இது என்ன ஆகுதுன்னா, சைக்கலாஜிக்கலி டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் த சில்ட்ரன் இன் த லாங் ரன். நிறைய பேரண்ட்ஸ் அது they fail to realize. If your child comes up with an accusation like this, என்ன யாரோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுச்சுன்னா, தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. அதுக்கு என்ன, அது அந்த குழந்தைக்கு என்ன சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவையோ, என்ன கவுன்சிலிங் தேவையோ. we may not be able to counsel our children at the time. ஏன்னா நம்மளுமே இமோஷனலா இருப்போம் as parents. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும். அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ட்ராமால இருந்து இந்த குழந்தைங்க முழுமையா ஹீல் ஆகி வெளியில வந்து ஒரு க்ளோஷர் கிடைச்சதுதான்னா அவங்களுக்கு வந்து நார்மல் லைஃப்ல வந்து they will be able to have a peaceful life further ahead. இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, லேட்டர் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனக்குழப்பங்களை உள்ள போட்டு அழுத்தி 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 அது லாட் ஆஃப் டிப்ரெஷன் வரும், பிஹேவியரல் டிசார்டர்ஸ் வரும், அடிக்ஷன் டு அதர் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ப்ராப்ளம் வரும், மேரேஜ்ல ப்ராப்ளம் வரும், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ்லயே அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கு which people don't realize unfortunately. மேம், இப்போ ஒரு பக்தராக இருந்து இது போன்ற காட் மேன்ஸ் பாபாக்களை சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பட் த சேம் வே இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ், a senior politician like Subramaniam Swamy, H. Raja, another person called Arjun Sampath, and lot many more people, when they come out and when they support these kind of people in the name of Hindutva, in the name of religion, right, then obviously when these victims they come to know about, okay, you know, we spoke so bravely and somebody came random and they are supporting a so called Baba who is actually a person who abused me, right? So அந்த மாதிரி நேரத்தில், அந்த மாதிரி தருணத்தில் அவங்களுடைய மனநிலை
உடையும் போது இது போன்ற நபர்கள் வெளிவந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசும்போது அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? It cannot be justified. It's highly unjustified. It is highly wrong. அதுவும் people like சுப்பிரமணிய சுவாமி, ஒரு படிச்சவர், ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர், எல்லாம் தெரிஞ்சவர், 4 பேர் when we look up to சுப்பிரமணிய சுவாமி, அவர் வந்து இந்த மாதிரி பாபாஸ் எல்லாம் என்டாஸ் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் highly unethical. And Arjun Sampath, I don't even want to talk about him because he doesn't deserve that merit, unfortunately. But என்னன்னா religion and politics இத ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது it becomes a very dangerous cocktail. Fortunately or unfortunately நம்ம கண்ட்ரில அது நிறையவே நடக்குது. எல்லா ரிலீஜியஸ் காட்மேனும் பாத்தீங்கன்னா they have some kind of political backing and அவங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து அது எப்படி வருது, இவங்களுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருது, இவ்வளோ டொனேஷன்ஸ் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனா ஒரு ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல they do a lot of mishandling of all the funds. All this is happening, but still they don't get penalized அப்படின்னா some kind of political backing வந்து உங்களுக்கு always இருக்கு. Unfortunately, that is the truth. இன்னைக்கு any godman you take, if you take Jaggi Vasudev or any godman like that yoga guru Ramdev, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்ல ஒரு பொலிட்டிஷியனோட ஒரு என்டார்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துறாங்க, ஒரு சப்போர்ட் இருக்கு. அதனாலேயே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில வராம கூட போகுது. நிறைய பேர் வந்து இப்போ ஒரு நித்யானந்தா வந்து இவ்வளவு தைரியமா எங்கேயோ ஒரு தீவுல உட்காந்துக்கிட்டு தினமும் லைவ் அந்த ஆளு ஒண்ணு போடுறான் அப்படின்னா, அப்போ ஆனாலும் அந்த ஆளு வந்து எங்க இருக்கான்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா that is pure humbug. You think the union government doesn't know where Nityananda is? You think they cannot bring him back? It's not that. He has that support. அந்த திமிர்லயும் தைரியத்திலும் தானே இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. இப்ப இன்னைக்குமே ஒரு இந்த சிவசங்கர் பாபா இங்கேருந்து ஒரு கிரிட்டிக்கல் கொரோனா டைம்ல when there is so much of restrictions, travel restrictions இவ்வளோ இருக்கும்பொழுது இவர் இங்கேருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் நார்த்ல போயிருக்காரு and he has got himself admitted in some hospital and from there he has migrated to another place and these people have been running behind him and getting hold of him. So இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னா you think without any political support or any backing he would have been able to do all that? So unfortunately, yes, definitely these people have some kind of political backing or the other. Okay, my next question is to you. See, being a NRI student, I'm sure like you would have been treated differently. You would have been, maybe he would have taken little more extra money from you as in the name of donation, in the name of fees, or in the name of accommodation. So what exactly was the treatment with you in terms of financial? Okay, financially, I'm not very sure because that was handled by my mother. So I'm not quite sure how much she paid for the school. Okay, and what did they treated you differently being an NRI student? Were you sharing a room with an Indian or another NRI student? I was sharing a room with my Malaysian friend. So she joined the school along with me. So we were sharing the same room. So you and another Malaysian friend, you both were sharing the room. After this incident, did you went and spoke to her because she been from the same country and your language, everything would be same, it would be easier for you to go and share the same thing with her. Yeah. No, I didn't speak to anybody. I kept it within me for 11 years. I didn't speak to one person. Why you scared? I wasn't sure what the outcome was going to be. I wasn't sure would anyone believe me, like I said earlier, because the whole campus, so only those who worship him as God, they are there. Whoever don't believe that whatever a word that he's saying or don't trust him or think that he is whatever he's claiming, first of all, they won't even be there in the school or in the satsang or anything like that. So every single person sitting there would have some kind of is supporting him in some way. So I wasn't sure if me telling I just wasn't sure who I can trust at that point, and I don't want it to be used against me. My aim at the time was just to finish my studies and get a good mark and go home, or to serve my purpose, having a good results and go on with my life at that time. Okay. மேம், இந்த கேள்வி நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. வெதர் பீயிங் an NRI student, you were staying with an Indian student,
And as I spoken to one more friend of mine who's again a psychologist, and she said, Rahul, you just keep this question, she will definitely tell you either she'll be staying alone or with another NRI companion. Yes, the reason behind was, one, they don't want to expose these kids to an Indian kids, because once they both start living together, the entho is so much that they both will start talking about each other's country, religion, that space, and அந்த நட்பு வந்து இன்னும் ஆழமாக போயிடும். அண்ட் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்தால் கூட ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ண பல வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் ஒன் திங். அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு கூடாதுங்கிற ஒரு காரணத்தால் இது போன்ற விஷயங்கள் செய்திருப்பார்கள். அந்த மை ஃப்ரெண்ட் ஷி டோல்ட் மீ, அண்ட் ஆஸ் ஷீ கரெக்ட்லி மென்ஷன், அண்ட் ஷீ ஆல்சோ செட் தட் ஓகே, ஐ வாஸ் ஸ்டேயிங் வித் அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஹூ இஸ் ஆல்சோ அன் மலேஷியன். ரைட் மேம், இந்த இடத்துல இது போன்ற பாபாக்கள் தே ஆர் வெரி ஷார்ப், யூனோ. அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாமே ஒரு கோடு போட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க எல்லா விஷயத்துமே. ஆர் தே நாட் ஸ்கேர்ட், யூனோ, நான் நாளைக்கு பிடிபட்டுருவனோ, இல்லை அப்படி நான் பிடிபட்டுட்டால் என்னுடைய மானம் மரியாதை எல்லாருமே போயிரும்ங்கிற அந்த மன பயம் அவங்கள்ட்ட இல்லையா? இன்னொரு விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம், ஏன் பெண்கள்கிட்ட இந்த ஷேம்ங்கிற அதை நம்ம வந்து விதைச்சிட்றோம் சின்ன குழந்தையிலேருந்தே. இல்லை, பெண்ணுனா நீ இப்படி தான் இருக்கணும், பெண்ணுனா நீ வெளியில் போகக்கூடாது, பசங்கள்கிட்ட இப்படி நீ பழகக்கூடாது. அந்த ஷேம்ங்கிற விஷயத்த சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம விதைக்கிற போது இவ்வளோ கொடூரம் நடந்ததற்கு பின் கூட அவங்க வாயை திறக்க முடிய மாட்டேங்கிறது. அதுக்கான காரணம் என்ன? ஏன்? இஸ் திஸ் ஓன்லி இன் இந்தியன் சொசைட்டி ஆர் இட்ஸ் வேர்ல்ட் வைட்? No, I think Western countries, இப்போ slowly they are changing. இப்போ the Me Too movement எல்லாம் வந்து a lot of people came out and called out a lot of important people. Western countries attitude is changing. இப்போ a woman comes out with a sexual allegation na, they look at only the merit of the allegation. அதை விட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ற பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்றதோ இல்ல விக்டிம் ஷேம் பண்றதோ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இப்போ நிறைய பண்றது கிடையாது. வேறஸ் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா விக்டிம் ஷேமிங் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்திலேயே கூட another girl who came out, you know, there were a lot of abuses about that girl also. They started saying all sorts of things. Unfortunately நம்ம கண்ட்ரியில வந்து the equating women and the கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ், தேவையில்லாம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு மாயை மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி நம்ம கண்ட்ரியில. அந்த ஒரு விஷயத்தினால கூட நிறைய பெண்கள் வந்து வெளியில வந்து இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க கேட்டீங்க இவங்களுக்கு எல்லாம் அந்த பயம் இருக்காதா அப்படின்னு. முதல் தடவை ஒரு தப்பு பண்ணும்போது தான் நமக்கு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே நம்ம திரும்ப ரிப்பீட் ஆஃபெண்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அது யூ லேர்ன், யூ நோ, பை யுவர் கிரைம்ஸ் ஆல்சோ யூ லேர்ன் டு பெர்ஃபெக்ட் யுவர் கிரைம் ஆல்சோ. சோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்ப நம்ம செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண மாட்டோம், செகண்ட் டைம் பண்ணது தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண மாட்டோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து they become very adept at it. So ஒரு ஸ்டேஜ்ல habitual criminals. Yes, they are habitual criminals. They know what they are doing. They know how to manipulate these people. வர ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே அவரை வந்து ஒரு காட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களே சொன்னாங்க இல்லையா, அபியூஸ்க்கு அப்புறமே ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 monthsல அகைன் ஷி ஸ்டார்டட் பிலீவிங் இன் ஹிம் அப்படின்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த சத்சங் மூலமா அந்த குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு சத்சங்ல வந்து அவர் இவ்வளவு வல்கரா பேசுறாருன்னா ஒரு 10 பேர் அதை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 பேர் மனசுல வந்து என்ன இந்த மனுஷன் இவ்வளவு கன்றாவியா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுல தோணும். பட் ஆனா அந்த இடத்துல அவங்க சொல்ல மாட்டாங்க. தோணுனாலும் அதை வந்து வெளிக்காட்டினாங்கன்னா they will be the odd men out in that group அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். So these people are trained. They are all put into a psychological trance where they have to unconditionally surrender to this God man. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ரூல், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இவங்களை கான்ஸ்டன்டா டெய்லி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதுல இருந்து வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. மோரோவர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்து இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது ஒரு அவேர்னஸே இல்லாம போயிடுது இல்லையா. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்துல கூட சொன்னாங்க, அவங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் உட்காந்தாங்கன்னா ப்ரௌஸ் பண்ண உட்காந்தாங்கன்னா கூட there will be somebody who is monitoring them constantly அப்படின்னு சொன்னாங்க. So they are very very careful that these people don't know what's happening on the outside or they don't talk about what's happening on the inside. They don't go and talk about it outside அப்படிங்கறதுல they are very very careful about that. So unfortunately எல்லா விதமான லூப் ஹோல்ஸும் அதை எப்படி அடைக்கிறது அப்படிங்கறத இந்த பாபாஸ் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம்
ஒரு சப்போர்ட்டர் என்கிற பேரில் பாபா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், அது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது மேலே எங்களுக்கும் மரியாதை இருக்குது. யூ பிலீவ் ஆன் ஹிம், வி டோன்ட் பிலீவ் ஆன் ஹிம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை விக்டிமாக வெளிவந்த பெண், அந்த பெண் தான் கம்ப்ளைண்டன்ட், சரியா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஒரு நபர் ஜோக் யோக்னு ஒரு யூடியூப் சேனல் இப்போ தான், அதில் வேடிக்கை என்னென்னா, இந்த பாபாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சில ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இதே ஜூன் மந்தில், ரைட்? அவங்களோட வேலை என்னென்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் வெளியில் வந்து பேசுகிறாங்களோ அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறது, ஷேம் பண்ணுறது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, போலீஸ் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்போது அந்த ஜோக் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க. ஸ்டில் தட் வீடியோ எக்ஸிஸ்ட். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட், ஒரு பெண்ணுடைய மானத்தை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை. அந்த சென்சிட்டிவிட்டியே மறந்துடுறாங்கிறதான் உண்மையாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து இட் இஸ் வெரி காமன். இப்போ நித்யானந்தா கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவர் லெனின் கருப்பன் வந்து ஒரு இன்டர்வியூலயே வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கு எதிராக ஏதாவது ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு பத்திரிகையில இருந்ததுன்னா நாங்கெல்லாம் போய் வி வில் பை 1,00,000 காப்பி அந்த பத்திரிகையை வாங்கி நாங்களே எரிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ தே ஹேவ் ஒன் விங் லைக் திஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம் ஃபுல் டைம். அவங்கள பத்தி ஏதாவது தவறான ஒரு நியூஸோ இல்ல அவங்களுக்கு அஃபெண்டிங்கா ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னா அதை உடனே அமுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து அவங்க தெளிவா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒன்றான மேன் பவரும் இருக்கு, மணி பவரும் இருக்கு, பேக்கிங், பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். இந்த மாதிரி நபர்கள் வெளியே வந்து ஷேம் பண்றது ஒரு சாதாரண விஷயம் ஆயிருச்சு. சரி, இதுதான் இந்த அசாராம் பாபு கேஸ் நடந்தது இல்லையா நார்த்ல. அப்ப வந்து ஒரு டிவோட்டி வந்து பேசுறாரு அந்த இன்டர்வியூல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிவோட்டி வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து 1000 பேரை கொலை பண்ணிருக்கலாங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா எனக்கு வந்து சைக்கலாஜிக்கலா அவர் ரிலீஃப் கொடுத்தாரு. எங்க அம்மாக்கு ஏற்பட்ட பிரஸ்ட் கேன்சர் அவர் கியூர் பண்ணாரு. அவர் 1000 பேரை கொலை பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா அவர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு ஒரு டிவோட்டி வந்து பிராங்கா வெளியில வந்து பேசுறாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து தே ஆர் அபவ் ஆல் ஈவில், தே ஆர் அபவ் ஆல் ராங் அப்படிங்கிற மாதிரி இந்த பீப்புள் ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க பாருங்க. சோ அவங்க கிட்ட போய் நீங்க லாஜிக்கலா பேசுனீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. இட்ஸ் லைக் டாக்கிங் டு அ வால். நீங்க செவத்துல அடிக்கிற பந்து திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரிதான். அவங்க அந்த மைண்ட் செட்ல, அந்த மைண்ட் ஃப்ரேம்ல அவங்க ஃபிக்ஸ் ஆயிடும் போது அவங்க கிட்ட நீங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க என்னதான் லாஜிக் பேசினாலும், நான் ஆல்ரெடி இனிஷியலா சொன்ன மாதிரி ரைட் ஆர் ராங் அப்படிங்கறத தாண்டி எங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு, சோ நாங்க அவரை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மோட்ல தான் அவங்க பேசுவாங்க. சோ அவங்க கிட்ட போய் நம்ம வந்து ரைட் ராங் பேசுறதுல வந்து நியாயம் அர்த்தமே இல்லை. பிகாஸ் இது வந்து ஆர்குமெண்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஆல் இன் தட் மைண்ட். இது வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப என்னமோ ஓவர் நைட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். திஸ் ப்ராசஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ் வெரி ஸ்லோலி ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இவங்க வந்து ரொம்ப தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாபாஸ் எல்லாம் they will target only very vulnerable people. இப்ப இவரே அபியூஸ் பண்ண குழந்தைங்க எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி பேக்கிங் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஹோம்ஸ்ல இருந்து வரக்கூடிய டே ஸ்காலர்ஸ் வந்து இவர் டார்கெட்டே பண்ண மாட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், புரோக்கன் ஃபேமிலிஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டுல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன், அதே மாதிரி எக்கனாமிக்லி ரொம்ப வீக்கா இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. சோ இந்த மாதிரி தீஸ் பிரிடேட்டர்ஸ் ஆர் வெரி வெரி கிளவர். தே நோ யார விக்டிமா நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும், யார் வல்னரபிளா இருப்பாங்கங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு டார்கெட் பண்றாங்க. தட் இஸ் அனதர் ரீசன் வை இந்த மாதிரி கிரைம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வெளியில தெரியாததுக்கு இன்னொரு காரணம் அதுவும் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து எக்கனாமிக்லி வீக்கா இருக்கிறவங்க அங்க போய் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குதுன்னா நாளை பின்ன நம்ம இத வந்து நம்ம கேஸ் இல்ல கோர்ட்னு நம்ம கொண்டு போனோம்னா இதை தாங்கிறதுக்கான பிசிக்கல் கெப்பாசிட்டியோ இல்ல மானிட்டரி கெப்பாசிட்டியோ நம்ம கிட்ட இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம படிப்பு கெட்டு போயிடும். இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய ஹேர்டில்ஸை தாண்டி ஒரு பெண்ணோ இல்ல ஒரு குழந்தையோ வந்து வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது வந்து ஆல் தீஸ் ஹேர்டில்ஸ் இருக்கிறதுனாலயே நிறைய பேர் வந்து வெளியில வந்து நிறைய பேரண்ட்ஸும் சரி, ஈவன் சம்டைம்ஸ் இஃப் த பேரண்ட்ஸ் பிலீவ் ஆர் தட் such a thing has happened to their children, they are probably economically or physically or family support இல்ல ஃபேமிலியில மத்தவங்க இத வெளியில சொல்லி நம்ம குடும்ப மனத்தை நீ வாங்காதன்னு சொல்லி அவங்கள வந்து அடக்கி வச்சிடலாம். சோ இந்த மாதிரி எவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு for these things not coming out. Okay, last question to you. After your video, did you receive any kind of threat or mail or support, from either your friends, your family, or from the institution by itself? Yep. Not threats,
So I haven't got any threats, but I've received a lot of support. So a lot of my friends, because of what I've mentioned in the video, that my background, and there's not many students who only speak English in the school who don't speak Tamil. So so they almost immediately recognized it was me. And a lot of boys, girls, and even boys, they did come out and message me personally saying that we are so proud of you. Thank you for coming out. And it was a very encouraging feeling. So it's something that I I can't even express. I was just so glad that people are behind me, because years ago when I didn't dare to open my mouth is because I was so afraid no one will be behind me. And these guys, especially boys, they were. I didn't expect them to give me so much of support. So yeah, a lot of my friends, like a lot, even seniors and a lot of my classmates, they did call me and get in touch with me after the video came out. Okay, it's something like nice to hear such words, you know. You got such a wonderful... And it's a very positive trend. I hope this Yes. continues, this trend, so that more women can come out. Yes. Not only about not only about see, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் ஃபேமிலிலயும் சொசைட்டிலயும் இருந்ததுன்னா டெஃபினட்டா நிறைய பெண்கள் வெளியில வந்து சொல்லுவாங்கங்க. More such perpetrators will come out in the open. Not only about Sushil Hari International, பல ஆஃபீஸஸ்ல இந்த மாதிரி நடக்கலாம், யூனோ நெய்பர்ஸ் கிட்ட நடக்கலாம், ஸ்கூல், காலேஜ், மற்ற பல இடங்களில் நடக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வெளியே வரும்போது, இந்த மாதிரி பெண்கள் வெளியே வந்து பேசும்போது பல பெண்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கிது. ஓகே, நாங்கள் வெளியிலேருந்து பேசினா இதுக்கு மேலே ஷேம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து தவறே செய்யலை, there is someone else who did mistake, you know, why should I feel bad about it, why should I take that baggage throughout my life? So it is something very very positive which you told. And உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ஒரு அழகான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. தன்னுடைய தயக்கங்கள் sorry to interrupt you. Before parting, ரெண்டு விஷயம் நான் வந்து முக்கியமா parents of such affected children நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, when you're parenting your children itself, see, nobody is a perfect parent. நம்மெல்லாம் we learn by trial and error methods தான். Each individual child is an individual by himself. So common rules will not work in parenting anywhere. என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு முக்கியமா நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கத்து கொடுக்கறது. மை பாடி இஸ் மை பொசெஷன், நோபடி ஹேஸ் அ ரைட் ஓவர் மை பாடி அப்படிங்கறத கான்ஸ்டன்டா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வெறும் குட் டச் பேட் டச் வந்து மூணாம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துட்டு திரும்ப ஃபைனல் இயர் ஆஃப் ஸ்கூல்ல வந்து வெறும் செக்ஸ் எஜுகேஷன்ங்கிற பேர்ல வெறும் தியரி கத்து கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பிராக்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, பி ஃபர்ம், புட் யுவர் ஃபுட் டவுன் அண்ட் சே நோ. Nobody can abuse you, nobody can use you without your permission அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்ம குழந்தைங்களுக்கு, அது ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் திங் which we have to teach our children is, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா தைரியமா வந்து எங்களோட சொல்லுங்க, we are there to help you, don't let such abuses go unheard அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி predators வந்து ஈஸியா வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. I was talking to one of the principal, she herself called after seeing all these videos, and one thing she told, see, we being into an Indian society, ஒரு 13 வயது 14 வயதுக்கு தாண்டி ஒரு பெண் வளர்ந்துட்டாருன்னா, அது அப்பாவா இருக்கட்டும், சித்தப்பா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், there is no good touch bad touch, don't touch policy, no touch, right, no touch policy. அது unfortunately நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு. We are unfortunately in such a situation, we have to teach our children no touch. நோ டச் பாலிசிங்கிற அதுதான் சரியா இருக்கும்னு அவங்களுடைய கருத்தா இருந்தது, which எனக்கும் ஒரு விதத்தில் கேட்கும்போது I felt yeah, maybe this is something nice which she is talking about. சரியா, ஒரு குட் டச் பேட் டச் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்திற்கு பெண் ஒரு 14 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நோ டச் பாலிசி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு நானும் பார்க்குறேன். பேரண்ட்ஸ்க்கு முக்கியமா 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த
ஏட்டு கல்வி அப்படிங்கிறத விட பிராக்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நம்ம வந்து கத்துக் கொடுக்கறதுல வந்து தவறிடுறோம். ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாம பிராக்டிக்கலா லைஃப்ல வர சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுக்கணும். வி ஷுட் டீச் ஆர் சில்ட்ரன் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் பாடிஸ். மை பாடி இஸ் மை பொசிஷன். இது மேல யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நான் பர்மிஷன் கொடுத்தாலொழிய யாருக்குமே இதுல ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி வளர்க்கும் பொழுது டெஃபினட்டா இந்த மாதிரி அபியூஸ்க்கு வந்து நிறைய குழந்தைங்க ஆளாக மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம நிறைய குழந்தைங்க போய் மாட்டிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நாம சொல்லி தரணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா உடனே நம்ம கிட்ட வந்து சொல்லணும் குழந்தைங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து they should have a very open and friendly communication channel with their children irrespective of age. அது வந்து ஓவர் நைட் டெவலப் ஆகாது. நீங்க சின்ன குழந்தையில இருந்து அந்த குழந்தையோட கான்ஸ்டன்டா ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்தாதான் அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்பர் 3, குழந்தைங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் அவங்களுடைய ஏஜுக்கும் அவங்களுடைய மெச்சூரிட்டிக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், முக்கியமான விஷயமா இருக்கும். சோ அதனால இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு அதை உதறி தள்ளிடாம, இல்ல அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குழந்தைங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்களோட சேஃப்டி அண்ட் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற விஷயத்த வந்து பொறுமையா ஃபர்ஸ்ட் கேட்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி அபியூஸ்னு ஒரு விஷயத்த குழந்தைங்க வந்து சொல்லும் பொழுது உடனே ரியாக்ட் பண்ணாம, உடனே ஓவரா நம்ம ரியாக்ட் பண்ணாம, டென்ஷன் ஆகாம, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு பேரண்டோட பொசிஷன்ல இருக்கும்பொழுது அது வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது நிறைய பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஒரு டினையல் மோட்ல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் they will start realizing the truth in the whole situation. So once you start realizing that there is truth to it, please support your child. ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் வந்து ஹோம் ஃப்ரண்ட்ல இருந்து தான் கிடைக்கும். அந்த சப்போர்ட், ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட் அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வருது. ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்து அந்த குழந்தைக்கு இன்னும் வந்து ஸ்மூதா இருக்கும். ஒரு க்ளோஷர் வந்து இன்னும் ஸ்மூதா ஏர்லியரா அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை பின்ன திரும்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த குழந்தை போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அது வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும், அது எந்த பாபாவா இருந்தாலும் சரி, கடவுளாகவே இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். அதை தாண்டி தான் மத்தவங்க எல்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃப்ரேமுக்கு எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா வரணும். குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா பேரண்ட்ஸும் உணரணும். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி நீங்கள் பெண் குழந்தைகளை வந்து தட்டி அடக்கமாக இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறீங்களோ, அதே முறையில் ஒவ்வொரு ஆண் குழந்தையையும், ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தால் எப்படி நீங்கள் பெண் குழந்தையை தட்டி வளர்க்குறீங்களோ அதே முறையில் ஆண் குழந்தையை வளர்த்து வந்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கான ரெஸ்பெக்ட், மரியாதை இது எல்லாமே கூட தொடங்கும். இன்னொரு விஷயம், ஆண் நம்மளாம் வீட்டில் எப்படின்னா மேக்ஸிமம் வீட்டுகளை நான் பார்த்துருக்கேன், பேர் ஷர்ட் இல்லாமல் ஒரு பேரண்ட்டோ ஒரு ஃபாதரோ வந்து உட்காந்துருப்பார். ஸோ அந்த சின்ன குழந்தைக்கு என்ன ஆகும்னா, ஓகே ஐ எம் அ மேன், ஐ எம் அ பாய் அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி ஷேம். ஸோ அது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே விதிக்கப்படுது ஒரு ஆண் குழந்தை மனதிலையும். ஸோ எனக்கு என்னுடைய பாடி மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னொரு பெண் மேலேயும் இருக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாமே வந்தால் ஒவ்வொரு குழந்தை, வெதர் இட் இஸ் அ பாய் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டு, ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த பாடி ஷேமிங் முடிஞ்சு பாடி மேலே இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பெக்ட் அதிகமாகும். ரைட். ஸோ இது வந்து நான் என் தரப்புலேருந்து ஏதோ நான் அனுபவப்பட்டது. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் ஷுட் பி கன்வேட் டு பீப்புள். ஆண் குழந்தை வந்து எதுவுமே சொல்லாமல் நீ 10 மணிக்கு வந்தாலும் சரி, 12 மணிக்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதும், அதே ஒரு பெண் குழந்தை வந்து 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் இருந்தாலே கண்டிக்கிறதும், இது ரெண்டுமே ஒரு இன்இக்வாலிட்டியை தான் விதைக்குது ஒரு சொசைட்டியில். அந்த இன்இக்வாலிட்டி வந்து எப்போ பேலன்ஸ் ஆகி, எப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் கொண்டுட்டு வரீங்களோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். பாபாக்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்காமல் உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. வெரி சிம்பிள். யூ டோன்ட் நீட் அ புரோக்கர் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல யாருமே தேவையில்லை. ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்பாக்சன் வேணும்னா, கடவுள் வந்து ஹிந்து ரிலிஜன்ல தான் சொல்றாங்க, கடவுள் வந்து தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நடுவுல எதுக்கு இந்த மாதிரி காட்மேன் மாதிரி ஒரு புரோக்கர் தேவை?
வீட்டிலேயே நீங்க உட்கார்ந்து மனசார ஒரு 10 நிமிஷம் கடவுளை தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நல்ல மெடிடேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு நீங்க போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆசிரம்ல சேர்ந்தோ இல்ல ஒருத்தரை பிளைண்டா ஃபாலோ பண்ணியோ அந்த சத்சங் கேட்டோ தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பீப்புளை வந்து பிளைண்டா ஃபாலோ பண்றத வந்து எஜுகேட்டட் பீப்புளே பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி நல்லா படிச்சவங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி காட்மேனை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்டும் தைரியத்திலயும் தான் இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் ஆடுறாங்க. சோ அதனால நம்ம என்கரேஜ் பண்றதை நிறுத்திட்டோம்னாலே இவங்களுடைய இதெல்லாமே போயிடும். இவங்களுக்கு ஒரு ஆரா, இவங்க வந்து ஒரு ஆம்னி பொட்டன்ட் அப்படிங்கிற ஆராவை நம்மளே கிரியேட் பண்ணி விட்டுறோம். கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை, ஒரு குருட்டு தைரியத்தை நம்மளே ஊட்டி விட்டுறோம். அதை நம்ம குறைச்சிக்கிட்டாலே இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கி போயிடுவாங்க. ரைட். உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்கு செலவழித்து ரொம்ப அழகான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் வி விஷ் யூ அ வண்டர்ஃபுல். Yeah, please go ahead. Yeah, sorry to interrupt you. So it's about his double meaning jokes, right? So I realized that he has actually normalized it in his satsang, that even adults are laughing at it. And I've so many times, if you managed to watch any of his video, I know it has been taken down, but if you have managed to watch any of his video, 100% every single video there will be some sort of double jokes in it. And these adult people, teachers, devotees, they will be laughing at it. And how, as a kid, we can't question them, right? So we have to just laugh about it as well. And I've so many times I've actually put my head down because it was such a bad joke about our private part. So it's so shameful for me to like listen to this kind of thing. But then he has just made it so normal. And if you see one of the devotees video, that he said that his whole family, even his grandchildren, will be sitting there and listening to all these jokes. So because you have normalized it, no one came to realize that dirty-minded person behind all these jokes. So that's what I wanted to say. And also, if you look at the girls who are coming out today to confess what they've been through and what he have done to them, all these girls, they are not problematic girls at all. I know a lot of these girls, we are the most attached to him back in school. We were the first one who will be there, who will be sitting in the first row listening to him, and even he will be referring our name in his speech, because those he'll be like, this is a very good girl, she will do anything for me, she's my girlfriend, this kind of thing. He was very close to us, we were very close to him. All these girls were those who were very close to him. So it was that breach of trust, that breach of trust that he have done to us, and he used our innocence. That's what that made us was so hurtful for us, and something that traumatized us, because this kind of people, obviously we respected him so much, but when someone who you have respected so much does something like this, it hurts the most. So that's all. தன்னை தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் வச்சு தன்னை கடவுள் என்று எடுத்துக்காட்டி ஒரு மிகப்பெரிய வார்த்தையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உடைச்ச கதை தான் இது. இந்த பெண்கள் எல்லாமே வெளியில வந்து கூறுவது ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் பண்ணிருக்காரு. அவர் சொல்றதுல தெரியுது இல்லையா? நாங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து கேட்போம், அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாரு சத்சங்ல எங்க பேரை, ஷீஸ் a good student அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் இந்த ரிவார்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மாடஸ் ஆப்பரண்டி தான். நல்லபடியா பிரேஸ் பண்ணானா இவங்க நாளைக்கு நம்ம எதை பண்ணாலும் நம்மளுடைய அடங்கி இருப்பாங்கிற ஒரு விஷயம். இல்ல பப்ளிக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய மற்ற இன்டர்வியூஸ்ல சொன்னாங்க, சத்சங்ல வச்சு எங்களை அசிங்கப்படுத்துவாரு, அவமானப்படுத்துவாருங்கிறது. தட் இஸ் அகைன் another strategy, punish them publicly, humiliate them publicly so that they will not talk again அப்படிங்கிறது. இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் பிரெயின் வாஷிங்கோட கிளாசிக் சிம்டம்ஸ் இதெல்லாம். Very true. So anyways, he's behind the bars and hope the judiciary will punish him soon. And I respect our police department and our government, and I'm sure whatever the end result will be. Yeah, but since you spoke about the government, I'm sorry, I'm interrupting you again. Since you spoke about the government, one more thing I want to mention is, in the mari ashrams or holy places, so called in the babas வந்து எந்த regulatory authority மே இல்ல. இவங்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல நல்லது பண்றோம்னு ஒரு 2 விஷயம் பண்ணிட்டு பின்னால 1008 அக்கிரமம் பண்றாங்க, மணி லாண்டரிங் பண்றாங்க, ஃப்ராட் பண்றாங்க, சீட்டிங் பண்றாங்க, செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க, எல்லா தப்புக்களையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஏதாவது ஒண்ணு வரணும். சாங்டம் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய
சாங்டம் சாங்டோரியம், ஐ மீன் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள மட்டுமே போலீஸ் போகக்கூடாது, பட் மத்த எல்லா இடத்துலயும் எந்த நேரத்திலயும் சோதனை பண்றதுக்கு காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் அனுமதி வழங்குற மாதிரி ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கண்டிப்பா வரணும். அப்படி எல்லாம் இருந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும் அண்ட் ஒரு செக்கும் இருக்கும் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட். Exactly. I wish anyone from the government side are watching us, or they will watch in future, and they will take your words and react to it. Yeah, thank you so much for a wonderful interview. Thank you so much. Thank you so much, Rahul, for the opportunity, and all the best. We are so proud of you that you have come out with the allegations and you're so brave enough to do this. நீங்க வந்து பல பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. So now that you have come out of it, put all these unfortunate or unpleasant memories எல்லாம் தூக்கி போட்டுட்டு please start your life afresh again. All the best to you. I hope you succeed in whatever you do. Thank you so much. Yeah, thank you.